அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கிலும் வாழும் எனது அன்பு உள்ளம் கொண்ட மிதுன ராசி நேர்களே, மிதுன லக்ன நேர்களே, இந்த வீடியோ அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக மட்டும்தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாகவும், இன்னமும் சொல்லப்போனால் மிகப்பெரிய பாசிட்டிவிட்டியாகவும் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த வீடியோவில் அவ்வளோ பயனுள்ள தகவல்கள் நிறையா சொல்லியிருக்கேன். நிறையா மிதுன ராசிக்காரங்கள்டேருந்து கேட்ட ஃபீட்பேக்கை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களுக்கும் 2024 நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்தோடு மட்டும்தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவின் இறுதியில் உங்களுடைய பெயரும் நட்சத்திரத்தையும் பதிவு பண்ணுங்கள். மிதுன ராசி நேர்களே, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருட காலமாக கண்டக சனி, அஷ்டம சனி ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டக சனியில் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் 2.5 வருஷம் இருந்திருக்குங்க. அடுத்த 2.5 வருஷம் அஷ்டம சனி மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தமே உருவாகியிருக்கும். மனசில் வாழ்கிறது எதுக்கு அப்படிங்கிற சில கோட்பாடுகளே உருவாகியிருக்கும். நம்ம இந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கோமா, நம்ம மேலே இவ்வளவு ஒரு கெட்ட பெயர் இருக்கா, நம்ம ஏன் வாழணுங்கிற அளவுக்கு தோணியிருக்கும். ஆனால் ஒவ்வொரு மகர ராசி, ஒவ்வொரு மிதுன ராசி, ஒவ்வொரு மேஷ ராசி, இது 3ம் ஒற்றுமையான ராசிகள். மகரம், மேஷம் 3மே அவ்வளோ பெஸ்ட்டான ராசிகள்ங்க. ஆனால் மகரத்திற்கும் மிதுனத்துக்கும் ஒத்து போகவே போகாது. திருமணம் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், துலாம் ராசிக்காரர்கள் திருமணம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. விருச்சிகம் வேண்டவே வேண்டாங்க. சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வித மாற்றமும், ஒவ்வொரு மாதமும் ஒரு வித மாற்றமும், ஒவ்வொரு பயிற்சியும் ஒரு முன்னேற்றமும் இருக்காதான் இயங்கிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி நேர்களே, இந்த 2024 உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் இருக்கணும், ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு நானே உங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒவ்வொரு கோவிலாக போகணும்னு முடிவு பண்ணியிருக்கேங்க. ஏன்னா மிதுன ராசியுடைய வாழ்க்கையுடைய சாராம்சங்கள் எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுடைய தசா பலன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெஸ்ட்டான ஒரு விஷயம். செவ்வாய் திசையில் பிறந்திருப்பாங்க. அடுத்து திருவாதிரை ராகு திசையில் பிறந்திருப்பாங்க. புனர்பூசம் 1, 2, 3 குரு பகவானுடைய திசையில் பிறந்திருப்பாங்க. 3மே ஆகா ஓஹோ திசையில் பிறந்தாலும் பிரச்சனைகளை ஆகா ஓஹோன்னு அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதான் உண்மை. உங்களுக்கு இந்த 2024 நல்லா இருக்கணும்னு முதல் ஸ்தலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், நிறைய மாற்றத்தை கொடுக்க வேண்டும், முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும். உங்களுடைய மரியாதை, சுயமரியாதை, ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், மிதுனம்னா கேவலமாக பார்க்கக்கூடாது, மிதுனம்னா அசிங்கமாக பார்க்கக்கூடாது, மிதுனம்னா எப்படியும் ஏமாத்திடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. மிதுனம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் பழனி முருகன் கோவிலுக்கு முதல் வழிபாடை தொடர்கிறேன். என்னுடைய முதல் வழிபாடு பழனி முருகன் கோவிலுக்கு போகிறேன். இந்த கோவிலுக்கு போய் உங்கள் எல்லாருக்காகவும் அர்ச்சனை பண்ணும்போது ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களும் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும். அவங்களோட வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகளும் வந்துடக்கூடாது. அவங்கள யாரும் மட்டம் தட்டக்கூடாது, அவங்கள யாரும் தப்பாக பேசக்கூடாது, அவங்கள யாரும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய அன்பையும் கருணையும் எல்லாரும் உணர வேண்டும் என்கின்ற முதல் சிந்தனையிலும் முதல் நோக்கத்தில் மட்டும்தான் முதல் காலடி எடுத்து வைக்கிறேன். 2வது விஷயம் உங்களுடைய படிப்பு. இந்த படிப்பு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். மிதுன ராசிக்காரங்க புதன் பகவானை அதிபதியாக கொண்டிருந்தாலும் யாரால் நமக்கு உதவி செஞ்சால் அவங்களுடைய படிப்பின் தரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும். ஸோ அப்படி தொடக்க கல்வியாக இருக்கட்டும், உயர்கல்வியாக இருக்கட்டும், மிதுன ராசிக்காரங்களுடைய லைஃப்பில் தொடக்க கல்வியும் சரி, அவங்களுடைய உயர்கல்வியும் சரி
நல்லா இருக்கணும், நல்லபடியாக படிக்கணும், அவங்களோட வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று பூந்தோட்டத்தில் உள்ள சரஸ்வதி பகவான் கோவிலில் அந்த தாயை நினச்சி மிதனராசிக்காரங்களை எல்லாருடைய படிப்பும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இரண்டாவதாக ப்ரே பண்ணுறேன். மூன்றாவது கோவில், அதாவது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. என்னதான் சுயமரியாதை என்றைக்குமே மரியாதை அப்படிங்கிறது இருந்தாலும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு மரியாதை தானாக கூடும். ஸோ மிதுன ராசிக்காரங்களுடைய மரியாதை அதிகமாக வேண்டும், அவங்களுடைய வாழ்க்கையில் பல செயல்கள் வெற்றி பெற வேண்டும், அவங்களுக்கு பல நிம்மதியான விஷயங்கள் கிடைக்க வேணும், கை நிறைய வேலை கிடைக்கணும், படித்த படிப்பை தாண்டி ஏதோ ஒரு வேலையில் கடமையேன்னு போகிறதுக்கு பதிலாக அவங்களுடைய மன நிறைவுக்கு ஒரு வேலையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள கபாலீஸ்வரர் கோவில். இந்த கபாலீஸ்வரர் கோவிலுக்கு புதன்கிழமை சென்று ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையும் மாற்றமும் முன்னேற்றமும் குடு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டுறோம் பாருங்க. அந்த வேண்டுதல் பரிபூரணமாகவும் திருப்தியாகவும் அவங்களுடைய மனதில் நீண்ட வலியை மறக்கின்ற வாழ்வையும் தர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அடுத்தது, ஒவ்வொரு மிதுன ராசிக்காரருடைய திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், அவங்களோட திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக வேண்டும், அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும், அதுவும் அவங்களுடைய திருமணம் அப்படிங்கிறது எட்டா கனியாக நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய திருமண வாழ்க்கையும் சரி புத்திரபாகிய விஷயமும் சரி நன்றாக இருக்க வேண்டும் என்று திருவெண்காடு உள்ள புதன் ஸ்தலத்திற்கு செல்கிறேன். இந்த திருவெண்காடில் உள்ள புதன் ஸ்தலத்திற்கு செல்லும் போது கண்டிப்பாக ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களுடைய குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி, திருமண பாக்கியமாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் குருபலன் மாதிரி புதன் பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கணும், மகிழ்ச்சியையும் சந்தோஷமும் வெளிப்படுத்தணும் அவங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்தலம் செல்கிறேன். இந்த ஸ்தலத்தில் உங்களுக்கு நிறைந்த சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அதே மாதிரி உங்களோட பொருளாதாரம், வியாபாரம், வெளிநாடு வாழ்க்கை, இது மூணும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பொருளாதாரம் அப்படிங்கிறதையும் தாண்டி வியாபாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி வெளிநாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மூணுமே முக்கியம். மிதுனராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டுமே உழைப்பார்கள். தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய வரும் சந்ததிகள் நல்லா இருக்கணும், தன்னுடைய வியாபாரம் நல்லா இருக்கணும், கடையில் வேலை செய்கிறவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு மிதுன ராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய தொழிலும் வெளிநாடு வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அம்பகரத்தூர் என்கின்ற ஊரில் உள்ள காளியம்மன் கோவில். இந்த அம்பகரத்தூர் காளியம்மன்னா கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் போகிற ரோட்டில் இருக்காங்க. இந்த அம்மனை வழிபடுவதன் மூலியமாக உங்களுக்கு மாற்றமும் முன்னேற்றமும் மனது நீங்கா சந்தோஷமும், அதே நேரத்தில் வெளிநாடு கனவு என்கின்ற விஷயமும் வியாபார அபிவிருத்தி அப்படிங்கிற விஷயமும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். இந்த கோவிலை ஒரு முறை தரிசித்து வந்தால் உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் பாசிட்டிவாக கண்டிப்பாக கிடைக்கும். அதிலும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் புதன்கிழமை போய் தரிசித்து பாருங்கள். அவ்வளோ ஒரு பெஸ்ட், அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி ஒவ்வொரு புதன் கிழமையிலும் ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காசியில் எப்படி புண்ணியம் அதிகம் கிடைக்குமோ, அயோத்தியில் உள்ள ராமபாரானை வழிபடும் போது எவ்வளோ பாக்கியம் கிடைக்குமோ அதற்கு ஈடு இணை அப்படிங்கிறது கிடையாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். திருமண வாழ்க்கையாக சரி, இண்டிவிஜுவல் வாழ்க்கை, அதாவது மிதுனம் அப்படின்னா தப்பு செஞ்ச ராசி கிடையாது, முயற்சிகள் அதிகமாக எடுப்பவர்கள். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசி, முயற்சி ரொம்ப எடுப்பாங்க. கூட பிறந்தவங்களும் சரி, கூட இருக்கிறவங்களும் சரி, சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்களுக்காக வாழக்கூடிய இந்த ராசி நல்லா இருக்கணும். இந்த ராசியில் பிறந்தவங்க ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த ராசியுடைய அமைப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக மாறணும். இவங்களோட வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கணும். முக்கியமாக சொல்லணுன்னா இவங்களுடைய கருத்து ஒற்றுமைனா
ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல, மனைவி ஒரு இடத்துல வாழ்வாங்க. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆசைங்கிறது ஒண்ண மறந்து, எதிர்பார்ப்பு ஒண்ணு அப்படிங்கிறத வெறுத்து போயி, ஏதோ கடமைக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்க. இவங்களோட வாழ்க்கையில ஏதாவது நம்மளால ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய கோவில் இருக்கான்னா, கண்டிப்பா இருக்கு. இந்த ஸ்தலம் போயிட்டு வந்தா, கண்டிப்பா மிதுன ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ பெஸ்ட்டான ஸ்தலம். கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ ராமபெருமான் திருக்கோவில். இந்த ராமபிரான் திருக்கோவிலில் சென்று வழிபடுவது அவ்வளோ நல்லது. ஏன்னா வடக்கு பார்த்த கோவில். இங்கே ராமபிரான் பட்டாபிஷேக குளத்தில் கணவன் மனைவியாக சகோதரர்களுடன் சேர்ந்து நிற்கிறார். இந்த இடத்துக்கு போய் நம்ம ஒரு புதன்கிழமை வழிபட்டுட்டு வந்தால் ஒவ்வொரு மிதுன ராசிக்காரர்களுக்கும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னமும் சொல்லப்போனால் ராமர் பிறந்ததே புனர்பூச நட்சத்திரம் தான். அவ்வளோ பெஸ்ட்டான ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு சென்று வாருங்கள். கண்டிப்பாக டோட்டலாக மிதுன ராசிக்கு உள்ள அத்தனை பிரச்சனையும் சரியாகப்படுங்க. புதன்கிழமை போயிட்டு வரும்போது உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கோவில் சொல்லியிருக்கேன். உங்கள் சார்பாக நானே இந்த கோவிலுக்கு போயிட்டு வர போகிறேன். மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர், நட்சத்திரம் மட்டும் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்குங்க. மேலும் உங்களுக்கு இதே மாதிரி நல்ல கருத்துக்கள் உடைய வீடியோக்கள் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மிதுன ராசி நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.